விஷன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐ மீன் இன்ஃபினிட்டி விஷன். த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர். வாட் இஃப் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். ஆனா வாட் இஃப்ல காமிச்சதுனா சாம்பிள்னா சொன்னா நம்புவீங்களா? காமிக்ஸ்ல தரமா இருக்கும். நிறைய பேர் வாட் இஃப் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால நான் தெளிவாக சொல்கிறேன். ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் அல்ட்ரானை தோக்கடிச்சு வைப்ரேனியம் பாடியில் ஜார்விஸ் போனனால அது விஷனாக மாறி இருக்கும். பட் அல்ட்ரான் தோக்காம அந்த வைப்ரேனியம் பாடிக்குள்ள அல்ட்ரான் விஷனாக போயிருந்தா என்ன நடந்திருக்குங்கிறது தான் கதையே. அவெஞ்சர்ஸை தோக்கடிச்சு அல்ட்ரானுக்கு கொடுத்த மிஷினை அல்ட்ரான் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஐ மீன் இந்த உலகத்துக்கு யார் மிகப்பெரிய ஆபத்துங்கிறவங்களோ அவங்கள போட்டு தள்ளி அமைதியாக உட்காந்துருக்கும். ஐ மீன் மனுஷங்களை தான். அதுவும் அந்த நேரத்தில் நம்ம தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோனை எடுக்கிறதுக்காக வரும்போது அவரையும் போட்டு தள்ளி 5 இன்ஃபினிட்டி ஸ்டோனையும் அல்ட்ரானே எடுத்துரும். மொத்தமாக அல்ட்ரான் கிட்ட இப்போ 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனும் கிடச்சிருக்கும். அல்ட்ரான் மல்டிவர்ஸை தாண்டி பார்க்க ஆரம்பிக்கும். ஒட்டுமொத்த மல்டிவர்ஸ்க்கும் அமைதியை கொண்டு வரணும்னு ஒட்டுமொத்த மல்டிவர்ஸில் உள்ள அவெஞ்சர்ஸை போட்டு தள்ளணும்னு கிளம்பியிருக்கும். இந்த அல்ட்ரான் எவ்வளோ பவர்னா, இப்போ நம்ம ரியல் லைஃப்ல மனுஷங்களோட ஏஐ பவர்ஃபுல்லாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அதுதான் அந்த இடத்துல நடந்திருக்கும். மனுஷங்களோட அட்வான்ஸாக யோசிக்கும். சொல்லப்போனால் தேனோஸோட பல மடங்கு புத்திசாலி. ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமான்னு தெரியாது. ஆனால் அல்ட்ரான் அந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கும். தேனோஸையே போட்டு தள்ளியிருக்கும். லிட்டரலி இன்ஃபினிட்டி அல்ட்ரான் இன்ஃபினிட்டி தேனோஸோட பவர்ஃபுல், இன்ஃபினிட்டி ஹல்கோட பவர்ஃபுல்.